நான் பியூட்டிஃபைங் உமன் அண்ணா ரமேஷ் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு எங்கள் வீட்டுக்கு கீ ரைஸ் செய்கிறோம். யூஸ்வலாக கெஸ்ட்டுங்க வந்தால் கீ ரைஸு செய்கிறது வழக்கம். இதை நெய் சோறுன்னு சொல்லலாம், தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம். தேங்காய் பால் வயிறுக்கு ரொம்ப நல்லது. வயிறில் உள்ளர ஏதாச்சும் புண்ணு மாதிரி இருந்தால், ஏதோ வயிறில் பிரச்சனை இருந்தால் அது நல்லா புண்ணை ஆற்றோன்றுவாங்க. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், பச்சை மிளகா. இந்த வெங்காயத்தை நீட்டாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு எல்லாத்தையும் இப்படி குக்கரில் போட்டுருங்க. நெய் தான் விட்டுருக்கேன். நெய் விட்டால் தான் டேஸ்ட்டு. நெய் விட்டு நல்லா வணக்கிங்க. வணக்கிட்டு பிரியாணி அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு வைங்க. அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டால் எப்போவுமே சீக்கிரம் வணங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இப்போ நல்லா வணக்கிக்குங்க. பிரியாணி அரிசி எடுத்து போடுங்க. போட்டுட்டு தேங்காய் பால் ஒரு அழாக்கு அரிசினா கரெக்டாக அதுக்கு 2 அழாக்கு தேங்காய் பால் அளவு அளந்து ஊற்றிட்டோம்னா அப்படியே குக்கர்லேயே நல்லா உதிரியாக வந்துடும். ஒரே சவுண்டு இல்லை 2 சவுண்டு வைக்கணும். வச்சோம்னா போதும். 2 சவுண்ட்லேயே நல்லா அரிசி வெந்துடும். அரிசி வெந்துருச்சுன்னா நல்ல உதிரியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கூட தண்ணியோ இல்லை தேங்காய் பாலோ விட்டோம்னா குழஞ்சி போயிடும், அது ருசி போயிடும். கரெக்டான அளவு விட்டால் தான் உதிரியாக வரும். இந்த அரிசியை வணக்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் விட போகிறோம். தேங்காய் பால் கரெக்டான அளவு. எந்த டம்ளரில் அரிசி அளவு எடுக்கிறீங்களோ இல்லை எந்த அழாக்கில் அரிசி அளவு எடுக்கிறீங்களோ அதிலே தான் தேங்காய் பாலும் அளக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா கூட குறையா ஆகும். இப்போ இது நான் ஒரு அழாக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக 2 அழாக்கு விடணும். இதை பாருங்கள், ஒரு அழாக்கு விட்டாச்சு. இன்னும் ஒரு அழாக்கு. அவ்வளோதான், 2 அழாக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டியது தான். சவுண்டு வந்தோடனே நிறுத்திடுங்க. நெய் சோறு ரெடி. நீங்களே இதை செஞ்சு பாருங்கள்.